बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लती खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलूना बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन इल्ला व अंतुम मुस्लिमून ஸதகல்லாஹுல் அலீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் கல்லூரியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய அந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நாம் இப்போ தான் முதல்ல வீடியோ போடுறோம். நம்ம எந்த வீடியோன்னா, அதான் 24வது கிளாஸ் 24வது வகுப்பு சம்பந்தமான இந்த வீடியோவை நம்ம முதல்ல பதிவிடுறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் நம்ம முக்கியமாக நம்ம உஸ்தாத் அவர்கள் பிரத்யேகமாக எடுத்த அந்த பாடம் என்னென்னா, அந்த சூரத்துல் மோமினூன் அல் மோமினூன் நம்பிக்கை கொன்றோர், நம்பிக்கையாளர்களை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த வசனம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கத் அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கை கொண்டோர் மோமினூன் நல்லா சொல்கிறான். இங்கே முஸ்லீம் நல்லா சொல்லவில்லை, மோமீன்கள். முஸ்லீம்களுக்கும் மோமீனுக்கும் வேறுபாடு இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றால் நம்ம என்ன பார்க்கணும், முஸ்லீம்கள் என்றால் உலகத்தில் பெயரளவிலே முஸ்லீம்களாக இருப்பார்கள், உண்மையான முஸ்லீம்களும் இருப்பார்கள். அவர்கள் விரும்பினால் தொழுவார்கள், விரும்பினால் நோன்பு நோற்பார்கள், தன்னுடைய சௌரியத்திற்கு தகுந்த மாதிரி நோன்பு நோற்பதையும் தொழுவதையும் இன்னும் கடமைகளையும் செய்வார்கள். வருடத்திற்கு ஒரு முறை தொழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், வாரத்தில் ஒரு நாள் ஜுமா தொழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். நோன்பை எடுத்துக்கொண்டால் முதல் நோன்பு வைப்பாங்க, அடுத்து 27ஆவது நோன்பு வைப்பாங்க, 30ஆவது நோன்பு வைப்பாங்க. அதுக்கு மேலே கேட்டால் எனக்கு நேரம் இல்லைங்க, என் மனைவி நோன்பு வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க அப்படிம்பாங்க. தொழுகை ஏன் எப்படி வரீங்கன்னு சொன்னால், நமக்கு இதில் நேரம் இல்லைங்க, நமக்கு ஒரே பிஸிங்க அப்படிம்பாங்க. எப்படி முஸ்லீம்களாக இருப்பவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, மோமீன்கள். மோமீன்னா என்ன? இறை நம்பிக்கையாளர்கள். இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பக்கூடிய மக்கள். அல்லாஹ்வுடைய இறை தூதரை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி இறை நம்பிக்கை கொண்ட மக்கள். அவர்கள் எப்படி தொழுகையை நிலைநாட்ட வேண்டுமோ அப்படி தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அவர்கள் நோன்பை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி நோன்பை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹும் அவருடைய தூதரும் சொல்லுகிறார்களோ அதன் அடிப்படையில் அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லாஹுக்கும் தூதருக்கும் அல்லாஹ் எப்படி கட்டுப்பட சொல்லுகிறானோ அப்படி கட்டுப்படக்கூடிய மக்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். ஏற்கனவே டிக்ளர், அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், முடிவு செய்து விட்டான், ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம உஸ்தாத் அவர் சொன்னதை போல ஏற்கனவே ரிசல்ட் வந்துருச்சு, அவர்கள் வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து கீழே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவருடைய அடையாளம் என்ன? அவருடைய முதல் அடையாளம் என்னன்னு சொன்னால், அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள். தொழுகையை தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பல இடங்கள் அல்லாஹ் தொழுகையை பார்த்து சொல்லும்போது அவர்கள் தொழுகையில் நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தொழுவில் ஹுஷு, பணிவை பேணுவார்கள், பணிவோடு தொழுவார்கள். தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நம்முடைய அங்கர சராசரங்களையும் நம்முடைய அந்தரங்களையெல்லாம் அறிந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாம் இருக்கிறோம். நம்முடைய எல்லா ரகசியங்களையும் நம்முடைய எல்லா பரம ரகசியங்களையும் அறிந்தவனாகிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்று பணிவோடு
அகந்தை இல்லாமல், பெருமை இல்லாமல், எந்த விதமான உலக சிந்தனையும் இல்லாமல் தொழுகையில் அப்படி அவர்கள் பணிந்தவர்களாக நிற்பார்கள். அந்த பணிவு வருவதுதான் மிகப்பெரிய விஷயம். அதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயிற்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கடந்த கால வகுப்பிலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உஸ்தாதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் மெயினாக நம்ம என்ன சொல்கிறாங்க, தொழுகையில் பணிவை பேணுவார்கள்ங்கிற விஷயத்துக்கு நிறைய விளக்கங்கள் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனிலே அவர் அல்லாஹ் அத்தியாயத்திலே சொல்லுகிறான். இன்னும் பல இடங்களில் பணிவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே உலகத்தில் மட்டும் சொல்லலை, மறுமையில் எப்படி அவர்கள் பணிவாக இருப்பார்கள் என்ற விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமாக சொன்னான்னா, நாம் உதாரணமாக 50 வயசோ 55 வயசோ இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தொழுகையை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய தொழுகை எப்படி ஒரு காலமாக தொழுதுருக்குறோம். 50 வருஷம் தொழுதுருக்கோம். 50 வருஷம்னா ஒரு 18 வயசில் நம்ம தொழுகை கடமையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 32 வருஷமோ 35 வருஷமோ அல்லது 15 வருஷமோ 20 வருஷமோ தொழுதுருக்குறோம். நம்மளுடைய தொழுகை எப்படி இருந்தது? தொழுகையில் தக்பீர் கட்டுவோம். வழக்கமாக நான் பாட்டுக்கு என்ன செய்வோம், வழக்கமாக நம்ம எப்படி ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி எப்படி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குமோ, நம்ம இலக்க ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம். ஃபோன் பக்கம் பேசிக்கிட்டே இருப்போம், வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்போம். இல்லை யாராவது பார்த்தாங்கன்னா கை காட்டுவோம். இப்படியே தொழுகை நம்ம அப்போ நம்ம தொழுகை போவோம். நம்மளுடைய போகக்கூடிய இலக்கணம் என்ன செஞ்சிடுவோம், இலக்கணம் அடைஞ்சிடுவோம். இப்படி நம்முடைய தொழுகையும் என்ன செய்கிறோம், தக்பீரை கட்டிட்டோம். சுஜூதுக்கு போகிறதுக்குள்ளே இயல்பாகவே என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிஞ்சிருது. அப்படியே சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறோம், சூரத்தில் அப்புறம் அடுத்த சூரா சின்ன சூறா ஓதுறோம், அப்புறம் ருக்குவுக்கு போகிறோம். இயல்பு தன் அறியாமவே என்ன செய்யுது, அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படித்தான் பெரும்பாலான மக்களுடைய தொழுகை இன்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்ம என்ன செய்யணும், இது மாதிரியான வசனங்களை சிந்தித்து நம்முடைய தொழுகையை நாம் பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களாக, தொழுகையை பேணக்கூடியவர்களாக, பணிவோடு தொழுவதற்கான என்னென்ன முயற்சிகள் நாம் மேற்கொள்ள வேண்டுமோ எல்லா முயற்சிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் இனி புதுசாக நம்ம தொழுகையை துவங்குவதை போல, எப்படி ஒரு பயிற்சி, ஒரு தொழிலை, ஒரு விஷயத்தை முதல்ல எப்படி நம்ம பயிற்சி துவங்குவோமோ, முழு கவனத்தையும் ஈடுபடுத்தி எப்படி நம்ம அதை செய்வோமோ, அதுபோல் நம்முடைய தொழுகையை நம்ம என்ன செய்யணும், பணிவோடு சொல்லக்கூடிய பயிற்சியை நாம் அதிகமாக மேற்கொள்ளணும். அது லேசான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன அப்படிப்பட்ட பயிற்சி மேற்கொள்வதற்கான முயற்சிகள் அதிகமாக செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நல்லா நம்ம தௌஃபீக் செய்யணும், முயற்சிகள் அதிகமாக செய்யணும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன். அவர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அந்த மொமென்கள், வெற்றி பெற்ற மொமென்கள், அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் தொழுகையை பற்றி பல இடங்களில் தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்தே சொல்கிறான். யகாமு ஸலாத்த வைத்தாய் ஜகாத்த. அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் இணைச்சி தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், உதாரணத்துக்கு அல்லாவை வணங்குங்க, தாய் தந்தருக்கு வழிபடுங்க என்று ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவுக்கு அடுத்து தாய் தந்தரை பற்றி எல்லாம் சொல்கிறான். ஆனால் தொழுகைக்கு அடுத்து ஜக்காத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். தொழுகை எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதிகமான கவனத்தோடும் வேண்டுதலோடும் அந்த ஏழைக்குரிய வரியை செலுத்தணும் அப்படிங்கிற ஜக்காத்தை அதிகமாக எல்லாம் வலியுறுத்துகிறான். அப்போ அவங்களுடைய பண்பு எப்படி இருக்குது, ஜக்காத்தையும் பேணுவார்கள், ஜக்காத்து முறையாக நிறைவேற்றுவாங்க. ஏன்னா நீ பொருளாதாரத்தில் தான் மனுஷன் தோல்வி அடைகிறான், எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிருவான். தொழுகையாக தொழுதுடுறேன், நோன்பு வச்சிடுறேன், எல்லாம் செஞ்சிடுறேன், ஹஜ்ஜிக்கு போகிறேன்னா ஹஜ்ஜிக்கு போயிடுறேன். ஏன்னா பெரும்பாலும் ஹஜ்ஜிக்கு போகிறத கூட பெருமைக்காகவே செய்யக்கூடிய அமலாகவும் மாறிவிட்டு எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். ஆனால் இந்த ஜக்காத்து பொருளாதாரத்தை, நான் சம்பாதித்த பொருளை, தான் உழைத்து கரும்பாடுபட்டு சம்பாதித்த ஒரு பணத்தை ஏழைகளுக்காக வேண்டி அனாமத்தாக எடுத்து கொடுக்குறதுனா மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த பொருளாதாரத்தையும் எல்லாம் சோதனை வைக்கிறான். தொழுகையில் எப்படி அல்லாஹ் நம்ம ஆன்மாவோடு எப்படி நம்ம போராடணுமோ, ஆன்மாவோடு எப்படி நம்ம டெய்லி சண்டையிட்டு கொண்டே இருந்து அதை ஆன்மாவை பக்குவப்படுத்தணுமோ தொழுகையில், அது மாதிரி பொருளாதாரத்தில் எல்லாம் செய்கிறான், செக்கு வைக்கிறான். அவன் பொருளாதாரத்தை சரியாக கொடுக்குறானா என்பதுக்கெல்லாம் சோதனையாக தான் ஜக்காத்தை வச்சுருக்கிறான். அதையும் அவங்க நிறைவேற்றுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன் இல்லா அலல் அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலுமீன். அப்புறம் என்ன செய்வாங்க, அல்லாஹ் சொல்கிறான், மூணாவது சொல்கிறான், வல்லதீனஹும் அனில் ஆபி மூரிதூன், வல்லதீன ஹும் அனில் ஆபி மூரிதூன், வீணானதை புறக்கணிப்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, தொழுகையை பேணுவாங்க, அப்புறம் வீணானதை புறக்கணிப்பாங்க, ஜக்காத்தை நிறைவேற்றுவாங்க. இப்போ வீணானதை பொருள் எடுத்துகிட்டு பாருங்கள், வீணான காரியங்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வீணான காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், தனியாக முயற்சி பண்ணி போகணும். சினிமா பார்க்கணுங்களா என்ன செய்யணும், சினிமா தியேட்டருக்கு அதை மெனக்கட்டு பல மைல்கள் தாண்டி போய் செலவு செஞ்சு போய் பார்த்து அந்த வீணான காரியத்தில் ஈடுபடுவாங்க. அப்புறம் நாடகம் எடுத்துக்கோங்களேன், நாடக கொட்டாய்க்கு போய் பார்க்கணும், ஒரு காலம் இருந்தது. அது மாதிரி சூதாட்ட கிளப்புகளுக்கு செலவு செஞ்சு போய் மெனக்கட்டு போய் அங்கே இருந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டு பாவாத்து சம்பாதிக்கிற ஒரு காலம் இருந்தது.
இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சிறிய ஒரு மொபைல் ஃபோனில் எல்லா பாவங்களும் எல்லா வீணான காரியங்களும் ஒன்று சேர நம்மளை ஆக்கிரமித்து விட்டது. நம்மளை என்ன செஞ்சிடுச்சு, அப்படியே முழுமையாக அபகரித்து விட்டதுன்னு சொல்லலாம். அந்த வீணான காரியங்கள் ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன வயசுலேருந்து பாருங்களேன், ஒரு சிறு குழந்தையுடைய அந்த ஆரோக்கியத்தை அந்த மொபைல் என்ன செய்யுது, அபகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு இளைஞருடைய அந்த முயற்சியை, ஏன்னா இளைஞருடைய முயற்சியை அந்த மொபைல் ஃபோனை செஞ்சிருச்சு, அதை ஆக்குபை பண்ண அபகரிச்சிச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு அந்த வியாபாரியுடைய அந்த 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 வியாபார நுட்பத்தை எல்லாத்தையும் மொபைல் செய்து அபகரிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு அழகிய பெண்மணி, அந்த பெண்மணியுடைய கற்பு ஒழுக்கத்தை எல்லாத்தையும் என்ன செய்யுது, அந்த மொபைலை அபகரிச்சுன்னு சொல்லலாம். அப்போ எந்தெந்த துறையில் இருக்குதோ எல்லாருடைய அந்த திறமைகள், அழகு, ஒழுக்கம், கற்பு எல்லாத்தையும் இந்த மொபைல் ஃபோனும் அபகரிச்சிருச்சு, முழுமையாக நம்ம ஆட்டையை போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய எல்லாவற்றையும் அதை அபகரித்து அதை நம்மளை அடிமையாக்கி நம்மளை கெட்டு குட்டி சுவராக்கி வைத்திருக்கிறது இந்த மொபைல். நல்ல விஷயமே இல்லையா? இருக்குது, நல்ல விஷயம் என்ன இருக்குது? மிக மிக குறைவான அளவு தான். அல்லாஹ் உதாரணம் சொல்லும்போது சொல்லலாம், மதுவை பற்றி கேட்கும்போது, நபியே மதுவை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அதில் ஓரளவு நன்மை இருக்குது. அல்ல பாரு, மதுவிலையும் நன்மை நல்லா சொல்கிறான், மதுவிலையும் நன்மை இருக்குது, ஆனால் அதனால் வரக்கூடிய தீமை ஜாஸ்திங்கிறான்லாம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த மொபைல் நன்மை இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு நன்மை இருக்குது. இப்போ நம்ம மொபைல் இருக்கிறதுனால தான் ஜூம் கிளாஸ் பார்க்குறோம், மொபைல் இருக்கிறதுனால சில சூறான வசனங்களை கேட்குறோம், மக்காவில் நடக்கக்கூடிய விஷயம் அங்கே தொழுகை நேரடியாக பார்க்குறோம், இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு படம் வரும், கெட்ட படம் வரும். சரியா? அதை நம்ம எந்த வகையில் பயன்படுத்தி கொள்கிறோமோ, எவ்வளோ கட்டுப்பாடோடு பயன்படுத்தி கொள்கிறோமோ, அப்படி கட்டுப்பாடோடு பயன்படுத்தி, அப்படி கட்டுப்பாட்டோடு அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு சென்றோம்னு சொன்னால் அதை ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், நன்மைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்குது நிலைமை.